வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. சிறுகீரை வேர் சூப்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த சிறுகீரை மருந்தெல்லாம் போடாமல் எங்கள் வீட்டிலையே விளைவிச்சு பறித்தது. வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை கூட்டோ கடையிலோ செஞ்சுக்கலாம். இது வீட்டிலே பறித்து எடுத்ததுனால நான் அப்பயே பறிக்கும்போதே மண்ணெல்லாம் அலசிட்டேன். நீங்கள் வெளியில் வாங்குறது இருந்தால் 2-3 ட்ரிப்பு நல்லா வேரை கட் பண்ணிவிட்டு நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 6 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, ஒரு பெரிய தக்காளி, ஒரு உரலில் மிளகு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்து அதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மையெல்லாம் அரைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு இப்போது அலசி வச்சுருக்க சிறுகீரை வேரையும் சேர்த்து நல்லா இடித்து மசிச்சுக்கோங்க. இந்த வேர் நல்லா மசிகிற மாதிரி இடித்து விட்டுக்கோங்க. ஒரு வானலில் 1 ஸ்பூன் நெய் போட்டு, நெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க சிறுகீரை வேரை போட்டுக்கலாம். கூடவே 2 கப் அரிசி கழுவின தண்ணியை இதோடு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இந்த வேர் சூப் பருமனான உடல் இளைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடம்பில் உள்ள சிறுநீரக கல்லை கரைக்கும் தன்மை கொண்டது. இந்த சூப் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு மிக மிக நல்லது. வேர் சூப் நல்லா கொதிக்குது. சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் சிம்மிலேயே கொதிச்சிருச்சு. இப்போ அந்த வேரில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். வேறு ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. சிறுகீரை வேர் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மிளகு பொடி தேவைப்பட்டால் மிளகு பொடி சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். இந்த சிறுகீரை வேர் சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.